வெல்கம் गाइस. இன்னைக்கு ஒரு புது வீடியோ எம்எம் ஸ்டுடியோ. எங்கள் அப்பா தான் வந்து எம்எம் ஸ்டுடியோ வச்சுருந்தாரு. நான் வாங்கிட்டேன் இந்த ஃபோனை. எங்கள் அப்பா வந்து புது ஃபோன் வாங்கிட்டாரு, விவோ 70 எடிட்டேன். நான் வந்து இந்த விவோ 20 எடுத்துட்டேன். எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு. பார்த்துருப்பீங்க. அம்மா டெக்கில் கார் அம்மா டெக்கில் நாங்கள் வீடியோ தான் போடுறோம். காரை பற்றி தான் போடுறோம். எடுத்துக்கிறோம். ஓகே. அப்போ கார் வீடியோ பற்றி தான் வீடியோ போடுறோங்க. டார்ச் ஓப்பன் பண்ணிக்கலாம். வா, காருக்குள்ள போன்னு போடலாம். பண்ணு டாடா பஞ்ச். இதுவாடா எதுடி இதுவா இதானே? இதான் டாடா பஞ்ச். பார்த்துருப்பீங்க எல்லாரும். டாடா பஞ்ச் வந்து பார்த்துருங்க. நிறைய பேர் வராங்க. இது ரெண்டாவது மாடல். கேமராவை கீழே வச்சுக்கிறேன். நிறைய பேர் ஆஃப் பண்ணும். நிறைய பேர் என்ன பொறுத்தியா? ஏன்டி எப்படி எதிரி அன்லாக் பண்ணி அப்பாடா. வருவா. நீ பின்னாடி உக்காரு, நான் முன்னாடி உக்காரேன். ஏய் நான் தாண்டி முன்னாடி உக்காரணும். நான் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுவும் கியரில் கால் பட்டதுன்னா அவ்வளோதான் வண்டி மூவ் ஆயிரும். சரி, இது கை லாக் பண்ணிட்டியா? இல்ல, சரி தரக்கடா. எதுவும் பண்ணாத. அழகா இருக்கா. சூப்பரா இருக்கு. அங்க வருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாடா பஞ்ச் ஒன்றுன்றது எல்லாரும் வச்சிருப்பீங்க. டோன்ட் டச் மது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் கம்பேர்லாம் பண்ணல, வீடியோ தான் போடுறேன் இதை பற்றி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும், நார்மல் கார் தான் இருக்கும். ஹாரன் இங்கே இருக்கும், மூடு எல்லாம் இருக்கும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 கீர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ரிவர்ஸ் கீர் கொடுத்துருக்காங்க. டோன்ட் டச் மது, தட் இஸ் அ மெயின். அப்பா கூட இல்லை, வேணாம். டோன்ட் டச். இது வந்து ஹேண்ட் பிரேக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், நார்மல் காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, அது இதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் தான், ஒரே ஒரு ஃபேன் தான். பார்த்தீங்கன்னா மீதி வந்து இந்த இதுதான் நார்மல் டிவி. ஆனால் இது கொஞ்சம் சின்னது. கட்டு சரி, இது நார்மல் தான், எல்லாருக்கும் தெரியும். அதுதான் இண்டிகேட்டரு. நெக்ஸ்ட்டு அவ்வளோவா சொல்கிறது ஒன்றும் இல்லை, நார்மல் கிளட்ச் கீர் தான். இது ஆக்சிலேட்டரு. பிரேக் தான் டைட்டாக இருக்கும். ஆக்சிலேட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்க்ளட்ச் கொஞ்சம், ஆனால் ஹார்டஸ்ட்டு இதுதான். ஈஸி, ஹார்ட், பிரேக் இம்பாசிபிள். செம்ம டைட்டாக இருக்குது. எப்படி தான் பிடிக்கிறாங்கன்னு தெரில நிறைய பேர். நான் எதுக்கு லைட்டாக போட்டு வச்சுருக்கேன்னே தெரில. ஏற்கனவே இங்கே ஒரு லைட் இருக்குது. ஐயோ, அந்த வீடியோ எடுத்து போடுவோம். அப்போ பார்த்தது மது, அவ்வளோதான். ஐயோ ஒன்றுமே தெரியாது உள்ள. நான் காட்டுறேன். ஆட்டோமேட்டிக்காக டச் ஆகும் பாருங்களேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ளட்சை பிடிங்க. ஸ்க்ளட்சை விட்டு பிரேக்கே பிடிங்க. பொறுமையாக ஸ்க்ளட்சை விட்டு பிரேக்கை வந்து இந்த காலில் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அப்படியே கொடுத்தேன். ஃபோர்ஸாக கொடுத்தீங்கன்னா கார் பறந்துடும். இங்கே வந்து மூட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிந்திராது, இதெல்லாம் முடிந்திராது. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கேன். நான் நம்ம தொட வேணாம். எனக்கு எல்லாமே ஆஃபு ஆன்னா பண்ண தெரியும். ஆனால் இப்போ தெரியும் வேணாம். டயர்டாக இருக்குங்க, வேர்க்குது. நாங்கள் உள்ளே வந்ததுலேருந்து எப்படி காலையில் வந்து உட்காந்தோம். இப்போ எவ்வளோ வேர்க்கு தெரியுமா? பண்ணாத மேலே இருக்கா அபியாக்கா. அன்னைக்கே நான் தனியாக இருந்தேன்னு போட்டு விளக்கம் மாதிரி பிஞ்சிக்குச்சு. மேலே இருக்கும்.
சரி நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம், ஏன்னா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. பை.